கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களையும் 2025 கிறிஸ்மஸ் மற்றும் 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு 22/12/2025 திங்கட்கிழமை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, கடந்த சில வாரங்களாக எங்களுடைய மகன் பிறப்புச் சான்றிதழில் திருத்தம் செய்து பெற்றுக்கொள்வதற்காக அதற்கான முயற்சிகளை பரிசுத்த ஆவியாருடைய ஏவுதலினாலே நான் மேற்கொண்டு வந்தேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, பிறப்புச் சான்றிதழில் திருத்தம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 2 தடவை மட்டும்தான் பண்ண முடியும். 2 தடவை மட்டும்தான் பண்ண முடியும். அதே மாதிரி ஆதார் கார்டில் பேரில், அதாவது பிறந்த தேதி திருத்தம் பண்ணணும்னா 2 தடவை மட்டும்தான் பண்ண முடியும். பிறந்த தேதி, பெயர், முகவரி வேணால் எத்தனை தடவை வேணாலும் பண்ணலாம் அன்பார்களே. ஆனால் பிறப்புச் சான்றிதழில் 2 தடவை மட்டும்தான் பண்ண முடியும். ஏற்கனவே நான் ஒரு தடவை பண்ணியிருந்தேன். அதாவது என்னுடைய மகன் பிறந்த பொழுது எனக்கும் என் மனைவியின் வீட்டாருக்கும் சில மன வருத்தங்கள், பிரச்சனைகள். நான் போகலைங்க. என் பையனையே நான் ரொம்ப ஒரு சில மாதங்களுக்கு பிறகு தான் நான் பார்த்தேன். சரிங்களா? ஆகவே என்னுடைய பையன் பிறந்த பொழுது அவனுடைய பிறப்பை பதிவு செய்தது அவங்க தான், என்னுடைய மனைவியின் சொந்தக்காரங்க தான். பையன் பிறந்தது நாகர்கோவில் கோட்டார் ஆஸ்பத்திரியில். அப்போது நாகர்கோவிலில் கோட்டாரில் தான் கன்னியாகுமரி மாவட்ட தலைமை மருத்துவமனை இருந்தது. சரிங்களா? அங்கே பதிவு பண்ணது சர்டிஃபிகேட் வந்து என் பையனை ஸ்கூலில் சேர்க்குறதுக்காக நான் அதுக்கப்புறம் தான் அந்த சர்டிஃபிகேட்டே பார்த்தேன். நான் தான் சர்டிஃபிகேட் வாங்கினேன். வாங்கும்போது சர்டிஃபிகேட்டில் பேர் எல்லாம் 3 பேரும் தப்பாக இருந்தது. என் பையன் பேர் ஜெல்னைட் ராஜ்குமார் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஜென்லைட் ராஜ்குமார் அப்படின்னு இருந்தது. என் பேரில் டிகே தேவ அதிசயம் அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலாக என் பேர் அதிசயராஜ் அப்படின்னு இருந்தது. என் ஒய்ஃப் பேர் சாந்தி செல்வகுமாரி அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலாக வெறும் சாந்தி மட்டும் இருந்தது. 3 பேரும் தப்பு. ஆகவே அதை பார்த்த உடனே ஆவியானவர் என்னோடு பேசினார். இது 3 தப்பு, இதை நீ உடனே துரிதமாக செயல்பட்டு அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அன்பானுடைய ரொம்ப கஷ்டப்பட்டேன். 2004 அப்போ நான் மஞ்சவளையில் இருந்தேன். அன்பானவங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய விட்னஸ் அந்த இதெல்லாம் வாங்கி நாகர்கோவிலுக்கு பல தடவை அலைஞ்சி அதை திருத்தம் பண்ணேன் 2004. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட், அதை வந்து ஆஃப்லைன் சர்டிஃபிகேட், அதை ஆன்லைன் சர்டிஃபிகேட்டாக மாற்றினேன். சரிங்களா? அந்த சர்டிஃபிகேட்டை அப்படியே எந்த திருத்தமும் பண்ணாமல் ஆன்லைன் சர்டிஃபிகேட்டாக, கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டாக மாற்றினேன். சரிங்களா? அதுக்கும் நான் நாகர்கோவிலுக்கு போனேன். மாநகராட்சிக்கு போய் சொல்லி அவங்க தான் அதை அப்டேட் பண்ணி விட்டாங்க. இப்போ நான் போகும்போது என்னுடைய மகனுடைய அந்த சர்டிஃபிகேட்டை பெண்டிங்லேயே தான் வச்சுருந்தாங்க. நான் போய் இன்றைக்கி காலையில் போய் பார்த்து நான் ஃபஸ்ட்லேயே போயிட்டேன். ஆட்கள் வர்றதுக்கு முன்னாலே போயிட்டேன். ஃப்ரீயாக இருந்தாங்க. ஆகவே அவங்கக்கிட்ட சொன்னேன். நான் போன உடனே அவங்க தெரிஞ்சுட்டு என்னை கூப்பிட்டுட்டு அந்த பெரிய ரிஜிஸ்டர், அந்த அப்போ உள்ள ரிஜிஸ்டர், பெரிய ரிஜிஸ்டர், சரிங்களா? 4 பக்கமும் அதில் பேப்பர்லாம் கரையான் பிடிச்சி பிஞ்சு போயிருந்த மாதிரி தான், அப்படி பிஞ்சு தான் இருந்தது. 4 வருடங்கள் ஆகிட்டுனா அந்த பேப்பர்லாம் அப்படி ஒரு மாதிரி அப்பளம் மாதிரி நொறுங்கும். அந்த மாதிரி தான் இருந்தது. அதில் எடுத்து காட்டினாங்க. பெரிய ரிஜிஸ்டர், சரிங்களா? என் பையன் பேர், என் பேர்,
ஒய்ஃப் பேர்லாம் எடுத்து காட்டினாங்க. அப்புறம் சரி அதில் போய் உட்காருங்க அப்படின்னாங்க. உட்காந்து என் மொபைல்லே தேடினேன். அந்த பழைய டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டேன். நான் என்னென்ன ஜெராக்ஸ் கொடுத்தேனோ அது எல்லாமே நான் எடுத்துட்டேன். மொபைல்லேருந்து எடுத்துட்டேன். எடுத்து தேடி நான் எடுக்கிறது வர அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டாங்க, வாங்கன்னு கூப்பிட்டாங்க. போட்டு கொடுங்கன்ட்டாங்க அவங்க அப்படின்ட்டாங்க. சரி நீங்கள் போட்டு விட்டாச்சு, நீங்கள் போய் அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் போய் எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. அன்பானவர்களே, அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. கர்த்தருடைய கிருபை இருந்ததுனால இன்றைக்கி என் பையனுடைய பிறப்பு சான்றிதழில் இந்த உரிய திருத்தங்களை செய்து நான் கொண்டு வந்திருக்கேன். அன்பானவர்களே, எல்லா விஷயத்துலையுமே அப்படி தான், எல்லா காரியத்துலையுமே அப்படி தான். ஆமாம், என்னுடைய பிறப்பை பதிவு செய்வதாகட்டும், என்னுடைய திருமணத்தை பதிவு செய்வதாகட்டும், இந்த வீட்டுக்கு இந்த இடத்துக்கு அப்ரூவல் வாங்குவதாகட்டும், எல்லாமே அப்படி தான். அன்பானவர்களே, ஈஸியாலாம் பண்ணலை, விடமாட்டேன். ஒரு காரியத்தில் இறங்கிட்டோம்னா நான் தோத்துட்டேன்னு விடமாட்டேன். ஆமாம், 2ல் 1 பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் இருப்பேன். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி. அன்பானவர்களே, ஆகவே கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் இன்றைக்கி அதை வாக்கிய செய்தார். இன்றைக்கி வாங்கிட்டேன், ஆன்லைனில் அதை டவுன்லோட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். அன்பானவர்களே, அப்புறம் வரும்போது மஞ்சளைக்கு போய் ஆசனத்தில் சாப்பிட்டுட்டு அப்படியே இபி ஆஃபீஸுக்கு போய் அவங்கள்ட்ட இந்த அப்ரூவலை காட்டினேன். அப்ரூவல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. நீங்கள் ஏற்கனவே தீர்வை போட்டு வச்சுருக்கீங்க, அப்ரூவல்லாம் வேண்டாம். எங்களுக்கு ஒரு டவுட்டு, நாங்கள் அதை கிளாரிஃபிகேஷன் பண்ணதுக்காக தான் இது பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு நாங்கள் கரண்ட் தந்துடுவோம். ஏற்கனவே நீங்கள் அதில் ஒரு சர்ச்சு வச்சு இந்த வீடை கட்டியிருந்தீங்கன்னா இந்த இதுக்கே பிரச்சனைக்கே வராது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அதில் ஒரு சர்ச்சு கட்டி சர்ச்சு நடத்திட்டு இருக்கீங்க, உங்கள் வீடு அப்படின்னு சொல்ல, அதில் எங்களுக்கு இந்த ப்ராப்ளமே வராது. இல்லை சர்ச்சு இல்லாததுனால தான் எங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பானவர்களே, சரிங்களா? ஆமாம், அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர், செய்து கொண்டே இருக்கிறார். அதுபோல் எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? இன்றைக்கி போன காரியத்தை கர்த்தர் வெற்றிகரமாக முடித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக திரும்புகிற கிருபை செய்தார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.